களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரின் நல்வாழ்த்துக்கள். இந்த விடுந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை நான் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உள்ளமாறு நன்றி கூறுகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அவளோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் தருகின்ற செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு கூட தாழ்மையோடு கூட்டி கேள்வது, உள்ளத்தின் ஆழத்தில் எனக்கு பெரிய பாரம் உண்டு. அந்த காரியங்கள் நான் ஆண்டு சமூகத்திலே அமர்கிற பொழுது வந்த காரியம்தான். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு இடத்திலே எமது தேவ ஒளி என்கிற புத்தகத்தை நாம் விநியோகம் செய்தோம். என்றால் உங்களுக்கு புத்தகம் இருக்கிறது, தேவை என்றால் வாங்கி கொண்டு போங்கள். உங்களுக்கு தொடர்ந்து தேவை என்றால் உங்களுடைய முகவரி கொடுங்கள், நாங்கள் மாதம் அனுப்புகிறோம். எந்த விதமான விலையோ சந்தாவோ இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவதை நீங்கள் தாங்கன்னு சொல்லிட்டு கருத்துக்கெல்லாம் சொல்லி கொடுத்தோம். நிறைய மக்கள் வந்திருந்தார்கள். ஆனால் கூட அதில் ஒரு 33 மக்கள் தான் பிரதர் உங்கள் புக்கு எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி முகவரி கொடுத்தார்கள். யாரும் கொடுக்கப்படவில்லை. நான் என் நண்பரோடு கூட நான் சொன்னேன், இவ்வளவு மக்கள் வந்தார்கள், இப்படிதான் இந்த புத்தகம் இறைச்செய்தி புத்தகம் தான் சொல்லி கொடுத்தோம். 33 மக்கள் தான் எனக்கு மாதந்தோறும் புக்கு அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பி கேட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் அப்படி போயிட்டார்கள். மனசிலே பாரப்பட்டேன். என் நண்பரோடு கூட பகிர்ந்து கொண்டேன். உடனே ஆண்டவர் சமூகத்திலே நான் சென்று அமர்ந்தேன். ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து கண்ணீரோடு கூட நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர், ஏன் இப்படி நீங்க இந்த புத்தக ஊழியத்தை கொடுக்கிற பொழுது நீ சொன்னீங்க, விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம், யாரு நீ பணம் கேட்க வேண்டாம், நானே மக்களுடைய உள்ளத்திலே பேசி கொடுக்க செய்வேன்னு சொன்னீங்க. சரிங்க, அப்படித்தானே செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ நீ கொடுக்கும்போது நீ சொன்ன ஒரு வார்த்தை இப்பொழுதும் ஆண்டவர் எனக்கு நினைவு இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னேன். என்ன ஆண்டவர் சொன்னா தெரியுங்களா? ஆண்டவரே, நான் கேட்டேன், ஆண்டவர் விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம், யாரிடம் பணம் கேட்க வேண்டாம், நானே மக்களுடைய உள்ளத்தில் பேசி கொடுக்க செய்வேன்னு சொன்னார். நான் விலையோ சந்தாவோ குறிப்பிட வேண்டாம் சொல்றீங்களே ஆண்டவர், எப்படின்னு கேட்டேன். அந்த கலை போது, நீ சும்மா கொடுத்தா கூட, இலவசமாக கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்கன்னு சொன்னார். இன்று 29 வருடம் ஆகிவிட்டது. அந்த வார்த்தை இன்னும் நினைவிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட நிகழ்வுகள் என் உள்ளத்திலே டச் ஆனது, தொட்டப்பட்டது. இலவசமாக கொடுத்தால் கூட வாங்க மாட்டார்கள். இந்த புத்தகத்துக்கு நாம் விலை போட்டிருக்கிறோம். கவர்மெண்ட் அரசு ரூல்ஸுக்காக நாம் போட்டிருக்கிறோம், அரசாங்கத்துக்காக போட்டிருக்கோம். ஆனால் கடவுளுடைய சித்தத்தின்படி நான் போட்டவில்லை. பாரப்பட்டேன், ஜெபம் பண்ணேன். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு கருத்தை சொன்னார். எலிசா ஆண்டவர் சமூகத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, எல்லாரும் இப்படிதான் போய்விட்டார்கள், நான் ஒரு முறை மட்டும் தெரிந்துகிட்டு என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் எலிசாவிடம் சொல்லுகின்றார், இன்னும் நான் இவ்வளவு மக்களை வைத்திருக்கிறேன்,
நான் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்வார். ரோமர் புத்தகத்தில் படித்து இல்லைனாலும் அது சொல்லப்பட்டிருக்கிற கருத்து எனக்கு அப்போ வந்து என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொன்னார், உன்னை போல பாரப்படுகிற மக்கள் உண்டு. நீ மட்டுமல்ல, உன்னை போல பாரப்படுகிற மக்கள் உண்டு. எனவே உன் உள்ளத்தின் ஆழத்தின் பாரங்களை எல்லாம் மக்களுக்கு சொல்லு. உன்னை போன்ற மக்கள், உன்னை போன்ற நான் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அதிலே செயல்பட்டு கடந்து வருவார்கள் என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அவர் எதையெல்லாம் சொல்ல சொன்னாரோ அதையெல்லாம் இப்பொழுது நாங்கள் மத்தியிலே சொல்ல இருக்கிறேன். நீ அவர் உள்ளத்திலே சொன்னார், நீ சொல்லு, மக்கள் மத்தியிலே சொன்ன அதையே நான் இப்பொழுது உங்கள் மத்தியிலே சொல்ல இருக்கிறேன். ஒரு நிமிடம் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக, அவருடைய உள்ளார்ந்த உணர்வுகளின் காரியங்களை கேட்பதற்காக நம்மை தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள் ஆகியிருக்கிறதப்பா. இந்த பொல்லாத நாட்களிலே உம்முடைய இறையரசியை பற்றி அறிவிப்பதற்கு ஆண்டவரை எங்களை தெரிந்து கொண்டீரே. அடியேன் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிற உம்முடைய அன்பு மக்களையும் நான் ஒப்புக் கொடுத்தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவியானவர் தானே சொல்லுகின்ற கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உணர்ந்து செயல்பட கிருபை செய்யும். உம்முடைய தூய ஆவியால் அன்றி நாங்கள் உணர்ந்து செயல்பட முடியாது. ஆண்டவரே, தாழ்ச்சியோடு கூட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவசன வார்த்தைகளை பேசுகிற அடியேனே ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய வார்த்தைகளை கேட்கிற உடைய மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய தூய ஆவினால் ஆட்கொள்ளும், எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கடவுள் கொடுக்கின்ற வார்த்தை தான். அவர் சொன்னார், சொல், இறையரசு வளரப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்து மையமாய் கொண்டு சொல். இறையரசு வளரப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை மையமாக கொண்டு சொல். நான் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் அநேகர் உண்டு. நான் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் அநேகர் உண்டு. அவர் எழும்புவார்கள், செயல்படுவார்கள். சொல் என்று தான் சொன்னார். இப்பொழுதும் அவர் கொடுக்கின்ற வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இறையரசு வளரப்பட வேண்டும் என்று பார்க்கிற பொழுது, என் அன்பு கூறுகளே, நாம் பார்க்கிறோம், உமது அரசு வருகை என்று சொல்லுகிறோம். உமது அரசு வருக, உமது அரசு வருகை என்று சொல்லுகிறோம். அதுதான் ஜெபிக்கிற ஜெபத்திலே, ஆட்சி வரட்டும், உம்முடைய ஆட்சி வருகைன்னு சொல்லி கொடுக்கிறோம். உம்முடைய அரசு வருகை, ஆட்சி வருகை என்று சொல்லுகிற பொழுது பார்ப்போமானால் என்றால் வேறொரு ஆட்சி செயல்பட்டு கொண்டிருப்பது அர்த்தமாயிருக்கிறது. வேறொரு ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அர்த்தமா இருக்கிறது. இதை நாம் சிந்திக்கணும். வேறொரு ஆட்சி என்று பார்க்கிற பொழுது யார் எப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தார். 5 நாள் படைத்தார். 6ஆம் நாள் மனிதனை படைத்தார். மனிதனை படைத்து அந்த மனிதனிடம் ஆதாம் ஏவாளை படைத்து ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லா காரியங்களையும் கொடுத்தார். எல்லாம் புசித்து உண்டு அனுப்பி சொன்னார். கடந்த நாட்களில் கூட அந்த ஏதேன் தோட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தந்தார். ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்த பழத்தையும் சாப்பிடுங்க, நல்லா ஜாலியா இருங்க சொல்லிட்டு ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். இத காட்டுறனே, இந்த மரத்தை பழத்தை மாத்திரம் சாப்பிடாத. இந்த மரத்தின் பழத்தை கனியை நீ சாப்பிட்டா நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் சொன்னார். எல்லாம் சாப்பிடு, ஆனா இந்த பழம் ஒரு மரத்தை காட்டி அந்த மரத்தை சாப்பிடுறாங்க. கடவுள் என்ன சொன்னாரோ அதை மீற செய்து வஞ்சித்து சென்வைத்தான். பொல்லாத பிசாசானவன் வந்தான். யாவாளிடம் வந்து, யாவாளே, நீங்க தோட்டத்தில் இருக்கிற எல்லா மரத்தை பழம் சாப்பிடுறீங்களா? ஆமா, எல்லாம் சாப்பிட்டுக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொன்னாரே, இந்த மரத்தை பழத்தை மாத்திரம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு.
ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? அந்த பழத்தை சாப்பிட்டா நீ கடவுள் மாதிரியே ஆயிடுவான்னு. ஏற்கனவே தான் கடவுள் அவருடைய சாயலை படைத்திருக்கிறார். பொய்யன் பொய்யன் வந்தான், சொன்னான், நம்பிக்கப்பட்டது. பழத்தை சாப்பிட்டார்கள். என் அன்பு கூறுகளே, அந்த நிலை மாறிப்போனது. சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட உடனே ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் வந்து ஏதோ தோட்டத்திலிருந்து அவர்களை இன்ப மனத்தை விட்டு வெளியே தள்ளினார். நான் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டீர்களா? தள்ளினார். பின் பார்க்கிறோம் பிரியமாகுள்ளே, அந்த இன்ப மனம் அடைக்கப்பட்டது. ஏதோ தோட்டம் அடைக்கப்பட்டது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து போனார்கள். அங்கே வெளியே தள்ளப்பட்டபடி ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? ஆண்டவர் சொல்லுவது என்ன? இதுவரை நீ உழைக்காமல் உண்டு கொண்டிருந்தாய், இனிமேல் நீ உழைத்துத்தான் உண வேண்டும். அப்படியே நீ உழைத்தாலும் கூட முள்ளும் பூண்டும் தான் நான் வரும் சொல்லி கொடுத்தார். நான் சொல்லுகிற கருத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். பொல்லாத பிசாசானவன் வஞ்சித்து ஏமாற்றி ஆட்சியை பிடித்து இருந்து கொண்டான். வஞ்சித்து அந்த ஆட்சியை கொண்டான். ஆணுடைய பிரசன்ன காரியங்களை மறந்து போனான். இந்த பொல்லாத பிசாசானவன், நான் இந்த கையை சொல்றேன், இந்த பை ஒரு பக்கம் ஆண்டவருடைய ஆட்சிக்கு, இந்த ஆண்டுடைய ஆட்சிக்கும் இதுக்கு கொண்டு வருகிறேன். ஏன்னா இந்த உணவு கொண்டு வரும் பொழுது பார்க்கணும். பொல்லாத பிசாசானவன் வஞ்சித்து, மக்களை வஞ்சித்து, அந்த ஆதாம் ஏவாளை வஞ்சித்து அந்த ஆட்சியை பற்றி பிடித்து கொண்டான், ஆட்சி அமைத்துக் கொண்டான். அந்த பொல்லாத பிசாசனுடைய ஆட்சியை தானே வேதனையும் நெருக்கடியும் கவலையும் கண்ணீரும் துக்கமும் நோயும் நோக்காடுமாய் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் தானே அப்படியே விடப்படவில்லை. தாம் உண்டாக்கிய மக்களை அப்படியே விடப்படவில்லை. இந்த ஆட்சியை அழிக்கணும், பொழிக்கணும், இந்த ஆட்சியை அழிக்கணும், ஒழிக்கணும், மீண்டும் மக்களை அவரிடம் பிடித்து இங்கு ஆட்சியை அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தோன்றினார் என்று பார்க்கிறோம். ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரத்தினை பார்க்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பிறப்பை குறித்து அங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை உண்டு. ஏசாயாவிலே 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது 6-7 வசனத்திலே தான் அதை அப்படியே படித்தா பயங்கரமாக சொல்லப்பட்டிருக்கும். அதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து அங்கே சொல்லப்படுகின்ற போது அங்கே அந்த 6வது வசனம் சொல்லப்படுகிறது என்ன? ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும், அவர் திருப்பேரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். பாருங்க, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். பார்க்கணும், அவர் ஒரு ஆட்சியை அமைப்பார். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்சி அமைப்பார். அவர் தோல் மேல கடந்து அந்த அடுத்து 7வது வசனம் சொல்லப்படும் போது அந்த வசனம் பாருங்க, ஒவ்வொரு வசனம் ஆட்சி அமைப்பார் அடுத்து 7வது வசனம் சொல்லுகிறது என்ன? அவரது ஆட்சியின் உயர்வுக்கும், அவருடைய ஆட்சியின் உயர்வுக்கும், அமைதியின் நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். Praise the Lord. என் அன்பு கருவுகளே, இந்த பொல்லாத பிசாசன் வஞ்சித்து ஆட்சியை பறித்துக் கொண்டான். அந்த நாள் முதல் மக்களுக்கு வேதனையும் நோயும் நோக்காடும் பிரச்சனையும் போராட்டங்களும் கவலைகளும் கண்ணீர்களும் பாவத்தின் வேதனைகளும் பல பல பல. அருள் ஆண்டவர் பார்த்தார், இந்த மக்களின் விடுதலை கொடுக்கப்பட வேண்டும், ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை, தன்னுடைய ஒரே மகனை இயேசு கிறிஸ்துவை இந்த விளக்கு அனுப்பி வைக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அந்த ஏசாயாவில் அப்படி சொல்லப்பட்ட ஒரு கருத்தோடு கூட மட்டுமல்ல,
ஏசாயாவுக்கு பின் அப்படியே பார்க்கிற பொழுது தானியேல் இறைவாக்கினரை பார்க்கிறார். தானியேல் இறைவாக்கினருக்கு கடவுள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. தானியேல் இறைவாக்கினருக்கு 2ஆம் அதிகாரத்திலே எல்லாரும் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, எல்லாரும் எழுதுறீங்க. எனக்கு உண்மையே சந்தோஷம். எழுதுற நீங்கள் உங்களை பாராட்டுகிறேன். எழுதாத மக்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். படிக்காத மக்களுக்காக, அந்த கேட்காத மக்களுக்காக வருத்தப்படுகிறேன், பாரப்படுகிறேன். அப்படி நீங்க செபிக்கணும். எல்லா மக்களும் எடுக்கணும், எல்லா மக்களும் எடுக்கணும், பார்க்கணும். சரி, தானியேல் ஆகமத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 44வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அங்கே ஏசாயால் சொல்லப்பட்ட கருத்துக்கும் அங்கே அப்படி கொண்டு வருகிறது கருத்துக்களும் பார்க்க முடியும். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார். விண்ணக கடவுள் ஒரு ஆட்சியை, ஒரு அரசை நிறுவுவார். அது என்றுமே அழியாது, அது என்றுமே அழியாது. அதன் ஆட்சி உரிமை வேறெந்த மக்கள் இனத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசர்களை எல்லாம் நொறுக்கி, மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அதுவே என்றென்றும் இருக்கும். பாருங்க, அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி எல்லாம் முடிவு கட்டிருக்கும். மற்ற அரசு என்னது? பிசாசின் ஆட்சியை அழிச்சு ஒழிச்சு கட்டி இது நிலை நிற்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கணும், இந்த ஆட்சி வரும். இந்த ஆட்சி வந்து எல்லா அரசுகளையும் அழித்து, எல்லா பிறலாத பிசாசானவன் பயங்கர சீக்கிரம் எல்லா ஆட்சியும் ஒழித்து கட்டி போன. என் அன்புக்குரியவர்களே, பார்க்கணும். இப்படிப்பட்ட நிலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோன்றி கடந்து வருவதற்கு முன்பு தான் பார்க்கிற பொழுது நாம் சொல்லுகிற கருத்துக்கள் பயங்கரமான இருக்கும் எடுத்துக்கணும். இந்த ஆட்சி வர வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே இந்த இறையரசு வருகை என்கிற ஒரு செய்தியை நான் தொலைக்காட்சியிலே கொடுத்திருக்கிறேன். அதை யூடியூப்ல பார்க்கலாம். யூடியூப்ல டிவைன் லேட் மினிஸ்ட்ரின்னு போட்டானாக்க அல்லது பிரதர் செல்வநாதன் போட்டானாக்க அதுல நீங்க அந்த யூடியூப்ல போனா இறையரசு உமது அரசு வருகைன்னு கொடுத்திருக்கிறேன். அந்த கருத்துக்கள் வேறு, இந்த கருத்துக்கள் வேறு. அந்த உமது அரசு வருகை என்று கொடுத்திருக்கிறேன். இதிலே இறையாட்சி வளர வேண்டும் என்று கொடுக்கிறேன். இதிலே குறிக்கிற பொழுது பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, அந்த இறை ஆட்சி வளரப்பட வேண்டும், இறையாட்சி வளரப்பட வேண்டும் என்றால் 3 காரியங்களாம் செய்யப்பட வேண்டும். 3 காரியங்கள் செய்யப்பட வேண்டும். 1, தேட வேண்டும், தேடுங்கள் என்கிறார். 2வது செபிக்கணும், செபிங்கள் என்கிறார். 3வது அறிவிக்கணும், அறிவிங்கள் என்கிறார். 1 பார்க்கணும், தேடணும். 2வது செபிக்கணும், 3வது அறிவிக்கணும். இப்படி 3 காரியங்கள் கடந்து வந்தால் இறை ஆட்சி வளரும். பிரியமானவர்களே, இறை ஆட்சி வளரும், இறை ஆட்சி வளரும். இந்த 3 கருத்துக்களை குறித்து உங்களோடு கூட நான் கடந்து வருகிறேன். இந்த முதல் நாளிலே பார்க்கிற பொழுது இந்த செய்தி தொடர்ந்து நீ பார்க்கணும். இதில் முதல் நாள் பார்க்கிற பொழுது தேடுங்கள் என்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, தேடுங்கள் என்று பார்க்கிற பொழுது மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது, என் அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் தேடுறோம். எதுக்காக? நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காக தேடிக்கொண்டிருக்கிறோம். பாட்பாடு இருக்கு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றார். இதையே நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? தட்டுங்கள் திறக்கப்படும், கரெக்ட் தான், இருக்கணும். ஆண்டவர் தான் கேளுங்கள் கொடுக்கப்படும். மத்தேயுல 7:7 சொன்னார். தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுகள் உங்களுக்கு கண்டறிகள், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார். ரைட்டு தான், இதுதான் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இது மத்தேயுல 7ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம். அதுக்கு முன்னாடி பார்க்கிற பொழுது 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற ஒரு கருத்து உண்டு. 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது 25 முதல் 33 வசனங்களை நீங்கள் மனதில் அப்படி எடுத்து வச்சுக்கணும். எடுங்க. மத்தேயுல 6ஆம் அதிகாரத்தில் 25 முதல் 33 வசனத்தை எடுத்து அப்படியே பாருங்க. அந்த 33வது வசனத்தில் அவர் சொல்லுவார், என்ன சொல்லுகிறார் என்றால், ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அவற்றுக்கு ஏற்படுதல் நாடுங்கள். அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும், இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் சொல்லப்படுகிறார். சேவைத்தனுக்கு
இன்றைக்கு என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகில் வாழ்கிற அரசியல் நாம் பார்க்கிறோம், அரசியல் பார்க்கிறோம் இல்லைங்களா? அரசியல் ஆட்சியை பார்க்கிறோம். ஆளும் கட்சி எதிரும் கட்சி. இன்னைக்கு பொல்லாத பிசாதான் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறான் ஆளுங்கட்சி. என் அன்புக்குரியவர்களே, ஆட்சி சொல்லுகிற பொழுது எங்களுடைய ஆட்சி வந்து விட்டால், எங்கள் ஆட்சி வந்தால் நாங்கள் உங்களுக்கு பஸ் ரூட் இப்படி போடுவோம், ரயில் ரூட் இப்படிலாம் போடுவோம், குடிப்பதற்கு இப்படிலாம் செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் எல்லாம் சொல்லுவார்கள். அப்படியே போட்டு கவருவார்கள். இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறேன் என்றால், என் அன்புக்குரியவர்களே, நீங்க தேடுங்க, உங்களுக்கு தேடுங்க, அப்போ உங்களுக்கு அவர் கொடுப்பார். அது ஆட்சியில் எனக்கு இங்க இந்த உலகப்புறமான ஆட்சியில் என்னமோ சொல்லுவாங்க, எப்படி செய்வாங்க செய்ய போவாங்க. அதை பத்தி நான் சொல்ல வரல. ஆனால் இங்கே சொல்லப்படுது, கடவுளை அரசையும் அதற்கு ஏற்படுது நீங்க தேடுங்க, கடவுளை அரசையும் அதற்கு ஏற்படுதையும் தேடுங்கள். ஆண்டவராக கடவுளை அரசையும் அதுக்கு ஏற்ப தேடுங்க. மற்றதெல்லாம் சொன்ன அந்த சொல்லிட்டு இருக்க அந்த வசனத்துக்கு முன்னாடி வசனத்தை நீ பாருங்க, 32வது வசனத்தை பாருங்க. ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர், உங்களுக்கு இவை யாவும் தேவையென உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவை என்பது விண்ணக தந்தைக்கு தெரியும். அதெல்லாம் அவர் செஞ்சு கொடுப்பாரு. என் அன்புக்குள்ள அந்த 25 முதல் அந்த 30 வசனம் நீ படிக்கும், எதை உண்போம், எதை உடுப்போம், எதை உடுப்போம் என்று நீ கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிக் கொடுக்க. கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். 25 முதல் 31 வசனம் படினாக்க கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஏன் கவலை பண்ணும்? என் அன்புக்குரியவர்களே, இங்கே சொல்லுகிற கருத்தை நாம் பார்க்கப்பட வேண்டும். கவலைப்பட வேண்டாம், உனக்கு என்ன தேவை என்று உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு தெரியும். அவர் உனக்கு செய்வார். உன் மகளுடைய திருமண காரியத்தை அவர் நிறைவேற்றி வைப்பார். உனக்கு குழந்தை பாக்கியத்தை அவர் கொடுப்பார். உன்னுடைய பிள்ளைகளின் படிப்பின் காரியத்தை அவர் கொடுப்பார். வேலை வாய்ப்பின் காரியத்தை அவர் செய்து தருவார். எதை குறித்து நீ கவலைப்பட தேவையில்லை, எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. உனக்கு நம் ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்று நம்மை படைத்த கடவுளுக்கு விண்ணக தந்தைக்கு தெரியும். அவர் நமக்கு கொடுப்பார். எனவே நாம் தேட வேண்டியது என்ன? ஆண்டவரே உம்முடைய ஆட்சி வேண்டுமையா என்று நாம் தேட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய ஆட்சி வர வேண்டும் என்று நாம் தேடப்பட வேண்டும். இந்த பொல்லாத பிசாசானம் கொடுக்கிற ஆட்சினாலே நாங்கள் கவலைப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், வேதனைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆட்சி வர வேண்டும் என்று நாம் கேட்கப்பட வேண்டும். பார்க்கணும் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய ஆட்சி கேட்க வேணும். அவரை கேட்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் ஆண்டவர் செல்லுகிறார். அந்த 30 படித்து பார்த்தோம்ல, கடவுளுடைய ஆட்சியும் அதற்கு ஏற்படு பற்றியும் நீங்கள் தேடுங்கள், நாடுங்கள், அப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆட்சியின் என்ன? அன்பே கடவுள், கடவுள் அன்பாய் இருக்கிறார், கடவுள் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பின் ஆட்சி வர வேண்டும், அந்த அன்பின் ஆட்சி வர வேண்டும் இல்லைங்களா? ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நீதியோடும் நேர்மையோடும் அவர் ஆட்சி புரிவார் நிலையிலே, அவருக்கு ஏற்றதான நிலையிலே நாம் கடந்து போக வேண்டும். அப்படி போகிற விடுதி என் அன்பு கருகளே, நாம் அவருடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக நாம் கடந்து போக முடியும். ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக அந்த ஆட்சிக்கு உட்படுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறவராயிருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். பிரியமாகுளே, எத்தனை கருது பார்க்கணும் பிரியமாகுளே. நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆண்டவரை இந்த ஆட்சி வளரப்பட வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் செய்யும். இது நம்முடைய உலகப்புறமான வாழ்க்கையில் நாம் ஆண்டவரே நம்முடைய ஆட்சி வர வேண்டும் என்று உள்ளத்தின் ஆழத்திலே நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே இந்த ஆட்சி ஒளியப்பட வேண்டும், இந்த ஆட்சி ஒளியப்பட வேண்டும், நம்முடைய ஆட்சி வரப்பட வேண்டும் என்று நாம் கடந்து வரணும். நாம் ஜெபிக்கணும், உள்ளத்தின் உணர்வோடு கூட ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை ஆட்சி செய்யுங்கன்னு ஜெபிக்கணும். அப்பொழுது நம்முடைய தேவையெல்லாம் அவர் சந்தித்து கொடுப்பார். நம்முடைய ஒவ்வொரு தேவையும் அவர் அறிந்திருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, நம் எதிர்கால வாழ்க்கையிலே என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். எரேமியாவிலே சொல்லுவாரே, அவர் சொல்லுகிற பொழுது உங்களுக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு தெரியும் என்று, அது நல் வாழ்வுக்குரிய ஆசீர்வாதமான திட்டங்கள் என்று சொல்லுகிறாரே.
2 ஆட்சி. ஒன்று பொல்லாத பிசாசனுடைய ஆட்சி, அதிலே கவலை, கண்ணீர், வேதனை, பிரச்சனை, போராட்டம் இருக்கு. பாவம் உணர்வுகள், பிச்சைகள் எல்லாம் கொண்டு செஞ்சுட்டு இருக்கிறான். இது அன்பு, கடவுள் ஆட்சி, அன்பின் ஆட்சி, விண்ணக ஆட்சி, பரலோகத்தின் காரியங்கள் எல்லாம் பார்க்கின்ற ஆட்சி. ஆண்டவர் சொன்னார் 3 காரியங்கள். இறையாட்சி வளரப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தேட வேண்டும் என்று, அந்த இறையாட்சி தேட வேண்டும் என்று பார்த்தோம். 2வது நான் பார்க்கிற பொழுது ஜெபிக்கணும் என்று பார்க்கிறோம். ஜெபிங்கள் பார்க்கிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, சீடர்கள், இயேசுடைய சீடர்கள் இயேசு கிட்ட கேட்பாங்க, என்னன்னாக்க, ஆண்டவரே, யோவான் தம் சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக் கொடுங்கன்னு கேட்பாங்க. லூகாஸ் நற்செய்தியை பார்ப்பிலானால் அதுல 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், லூகாஸ் 11 முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அவங்க சீடர்கள் கேட்கிறார்கள், என்ன ஆண்டவரே, யோவான் தன்னுடைய சீடருக்கு ஜெபிக்கெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்களும் கற்றுக் கொடுங்க இயேசு கிட்ட தன்னுடைய சீடர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற பொழுது அந்த நீங்க பார்த்தனாக்க மத்தியுல 6ஆம் அதிகாரத்தில் அந்த ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிற நிலை பார்க்கலாம். மத்தியு 6ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 13 வசனத்தை நீ பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். நாம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற ஜெபம் தான். நாம் ஒவ்வொரு நாளும் அடிக்கடி சொல்லுகிற ஒரு ஜெபம் தான். ஆனால் அடிக்கடி நாம் சொல்லுகிறோம், அந்த உள்ளத்தின் அந்த கருத்தின் ஆழத்தை நாம் பார்க்க முடிகின்றதான் பார்க்கணும். அவருடைய ஆழத்தின் கருத்துக்களை அந்த இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்து கருத்தை பார்க்கும் பொழுது அந்த கருத்துக்கள் 1000 நிலைக்கான கருத்துக்கள். அதிலே ஒவ்வொரு கருத்தையும் பார்க்கணும். அதுல அந்த கருத்தின் பார்க்கும் பொழுது அந்த மத்தியுள்ள 6ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 13 வசனத்துல அதுல 10வது வசனத்தை தயவு செய்து 9 நம்முடைய விண்ணகத்தை போட்டப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கும். 10வது வசனம் படிங்க. உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எப்படிங்க, எப்படி சொல்லுவாரு பன்னெண்டுக்கு? உம்முடைய ஆட்சி வருக, உம்முடைய ஆட்சி வருக, விண்ணுலகில் உம்முடைய ஆட்சி நிறைவேறுவது போல இந்த மண்ணுலகிலும் நிறைவேறுக. என் அன்புக்குரியவர்களே, ஏதேன் தோட்டத்திலே எப்படியெல்லாம் இருந்தது சிந்தித்து பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் இருக்கு இல்லைங்களா? அந்த ஏதேன் தோட்டம் தான் விண்ணகத்தின் பாக்கன் கொண்டுகிறோம். அங்கே கடவுளுடைய பிரசன்னம் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே கோடான கோடி சமணசுகள் இருக்கிறார்கள். அப்படி ஏதேன் தோட்டமாய் விண்ணகம், ஏதேன் தோட்டம் விண்ணக தோட்டமாக இருக்கிறது. இங்கே ஏதேன் தோட்டத்திலே எந்த விதமான கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை. அவர்களுமாக வாழ்ந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடவுளை ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலை தான் விண்ணகத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டும் என்று சொல்ல போனால் அந்த நிலை தான், அந்த ஏதேன் தோட்ட நிலை வர வேண்டும் என்று நீ செபிங்கள் சொல்லுகிறார். உம்முடைய ஆட்சி வருக என்று நீங்கள் செபிங்கள் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, உம்முடைய ஆட்சி வருக என்று நாம் ஜெபிக்கிற பொழுது அன்பர்களே, எப்படி அந்த நிலையை பார்க்கணும்? அறிவிங்க, ஜெபிங்க. அந்த ஜெபிக்கணும் இருக்கு. உம்முடைய ஆட்சி வருக என்று நாம் சிந்திக்கணும். பிரியமானவர்களே, ஜெபிக்கணும். தேடுறது ஒரு பக்கம், அடுத்து ஜெபிக்கணும். உமது ஆட்சி விண்ணகத்திலே செயல்படுவது போல மன்னகத்திலும் செயல்படுக. என்னுடைய வாழ்க்கையிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே செயல்படுத்துங்க என்ன ஜெபிக்கணும்.
அப்போ வருகிற பொழுது அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, நோய் இல்லை, நோக்காடு இல்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, பாவம் இல்லை, பாவத்தின் அடிமைத்தனம் இல்லை, பிசாசுடைய உபத்திரம் இல்லை, வேதனை இல்லை, எதுவுமே இல்லை. தெய்வீக பிரசன்னம் இருக்கின்றது. இதை கொண்டு அப்படி கொண்டு வருகிறார். பாருங்கள், அந்த அதிகாரத்தினுடைய அந்த ஜெபத்தினுடைய கடைசி பகுதி தான் இந்த 13வது வசனம். அந்த ஜெபத்தினுடைய கடைசி பகுதி தான் 13வது வசனம். அந்த ஜெப 13வது வசனத்தை எல்லாரும் படிங்க பார்க்கலாம். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடம் இருந்து எங்களை விடுவியும். தீயோனிடம் இருந்து எங்களை விடுவியும் சொல்லிட்டு, தீயோன் அந்த பொல்லாத பிசாசிலிருந்து எங்களை விடுவியும் என்று சொல்லுகிறார். சோதனைக்கு உட்படுத்தாதீங்க, சொல்லாத பிசாசு விடுவியும் சொல்லுகிறார். தீயோனிடம் இருந்து எங்களை விடுவியும் சொல்லிட்டு அந்த கடைசி அந்த பிராக்கெட்ல ஒரு வார்த்தை இருக்கும். அதை நான் படிக்கணும் எடுக்கணும். ஆட்சியும் ஆமா, ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமென். என்றென்றும் உமக்கே ஆமென். ஆண்டவரே, அந்த தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும், அந்த தீயவனிடமிருந்து அந்த பொல்லாத ஆட்சியிலிருந்து விடுவியும், உம்முடைய விடுவியும், உம்முடைய ஆட்சியும், உம்முடைய வல்லமையும், உம்முடைய மாட்சியும் என்றென்று உமக்கே 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 என்று சொல்ல. ஆமென். அப்ப கிடைக்க ஏதோ ஜெபம் பண்ணும் போது எப்படி படுக்கதில்லை. என் அன்புக்குள்ள நேற்றுக்கு சொல்லப்பட்ட கருத்தோடு கூட அப்படியே சிந்தித்து தியானித்து கொடுத்து இந்த ஜெபத்தை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? உம்முடைய ஆட்சி வர வேண்டும் ஜெபித்தால் எப்படி இருக்கும்? ஜெபிக்கணும். சரி, முதல் பாயிண்ட் தேடுங்கள். இரண்டாவது பாயிண்ட் ஜெபியுங்கள். ஜெபிக்கின்ற நிலையை பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபிக்கணும். சரி, இந்த ஜெபிக்கின்ற நிலை பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கின்றது. ஆனால் கூட என் அன்பு கருவுகளே, நானும் இருக்கும், நான் இந்த ஜெபம் இருக்கேன். நான் நண்பர் அடிக்கடி ஒரு ஜெபத்தில் வரும்போது ஜெபலி பண்ணும்போது, ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவர், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. என் நண்பர் அதிகமா பாடுவார். பாகணும் இன்னைக்கு. ஏன்னா ஒரு காலத்து இதை ஏன் பாடுறோம்னு, இந்த பாட்டு சாதாரணமான நிலையில் இல்லை. ஒரு காலத்தில் எங்களை பிசாசு தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். எங்களை பொல்லாத பிசாசு தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். எப்ப நாம் கடந்து இப்படிலாம் பாடி கடந்து வந்தோம், அப்பொழுதுதான் ஆண்டவர் எங்களை ஆட்சி செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களை ஆட்சி ஆரம்பித்தார். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலையெல்லாம் மாறியது. எங்கள் வாழ்வு மாறியது. பிரியமானவர்களே, உன் தேவை என்னென்று உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு தெரியும் என்கிறதானபடி என் தேவையில் நம்ம தேவையில்லாம் அவர் சந்தித்து கொடுத்து நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அவருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம்தான். நான் பெருமைக்கு நான் சொல்லப்படவில்லை, வாழ்ந்து அனுப்பித்துக் கொண்டிருக்கிறது தான். அவருடைய ஆளுகை ஆட்சி இருக்கிற பொழுது எப்படிப்பட்ட நிலையும் தான் இன்று உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் அப்படிப்பட்ட நிலை உண்டாகப்படும். எல்லா வீட்டிலும் உண்டாகப்படும் ஆட்சியின் காரியங்கள் கடந்து வர வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கரகம் ஈட்டி ஆண்டவரே உம்முடைய ஆட்சி வர வேண்டும் என்று செபிக்கப்பட வேண்டும் என்று பிரியமாப்பிள்ளை. இன்றும் அநேக ஜெப நண்பர்கள் செபிக்கிறார்கள். பாராட்டுகிறேன். பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஜெபிக்கப்பட வேண்டும். எழுப்புதல் என் தேசத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கப்பட வேண்டும். கொண்டு வரணும். உணர்வு பெற்ற மக்களை எல்லாம் கடந்து செயல்படணும். ஆண்டவரே, பொல்லாத பிசாசின் ஆட்சியினால் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி ஒளியனும் ஆண்டவரே, உம்முடைய ஆட்சி வரப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்திலே உம்முடைய ஆட்சி வர வேண்டும். எங்களுடைய ஊரிலே உம்முடைய ஆட்சி வர வேண்டும். எங்களுடைய பங்கிலே உம்முடைய ஆட்சி வர வேண்டும். எங்களுடைய வட்டாரத்தில் உம்முடைய ஆட்சி வர வேண்டும். எங்களுடைய மாவட்டத்திலே, எங்களுடைய தமிழகத்திலே, என்னுடைய இந்தியாவிலே, இந்த உலகமே ஆட்சி வர வேண்டும் ஆண்டவரே. விண்ணுலகில் செய்வது போல இந்த மண்ணுலகம் செயல்பட வேண்டும் ஆண்டவர் என்று கருத்தோடு உணர்ந்து ஜெபிக்கணும். ஜெபிங்க சகோதரமே.
முதலாவது தேடுங்க, ரெண்டாவது ஜெபிங்க. ஜெபிக்கிற பொழுதுதான் என் அன்புக்குறளை, இரண்டாவது பொசிஷனுக்கு நீ வந்த பொழுதுதான் என் அன்புக்குறவர்களே ஆண்டவர் அந்த கட்சியின் உரிமையாளராக உங்களை டச் பண்ணுவார், கட்சியை பண்ணுவார். சரி, இரண்டாம் கருத்துக்கள் கேட்டோம். மூன்றாவது கருத்தை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அறிவிங்கள் என்கிற ஒரு கருத்து. ஜெபிக்கணும், தேடுங்கள், ஜெபிக்கணும், அறிவிங்கள். இந்த அறிவிங்கள் என்கிற கருத்தை பார்க்கிற பொழுது இயேசு பிறப்பதற்கு அந்த காரியங்களை போகும்போது திருமுழுக்கு யோவான் முதல்ல அறிவிக்கிறார். திருமுழுக்கு யோவான் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார் என்று பார்த்தோம் என்றால், என் அன்புக்கிறவர்களே, அந்த திருமுழுக்கு யோவான் சொல்லுகிற பொழுது பயங்கரமா அடிக்கின்றார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் பார்க்கும்போது திருமுழுக்கு யோவான் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று பறைச்சாட்டுகிறார். விண்ணரசு நெருங்கிவிட்டது, மனம் திரும்புக, நற்செய்தியை நம்புங்க என்று பறைச்சாட்டுகிறார் திருமுழுக்கு யோவான். அவர் லூக்காஸ்ல சொல்லுகிற பொழுது, தயவு செய்து லூக்காஸ் எடுக்கணும், அந்த அவர் படிக்கிறதனா பார்க்கணும் ஐயா, பார்க்கணும். அந்த லூக்காஸ்ல 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிற பொழுது அவரு பிரசங்கம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு அதுல பார்க்கணும். 3ஆம் அதிகாரத்துல 5-6 வசனம், 5-6 வசனம் படிக்கலாம். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பட்டும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். பாருங்க, அவரு பயங்கரமான பிரசங்கம் கொடுக்கிறார். விண்ணரசு நெருங்கிவிட்டது, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்க. விண் அரசு, கடவுளுடைய அரசு, கடவுள் அரசு நெருங்கி விட்டது, செயல்பட ஆரம்பிச்சது, நீங்க நெருங்கி கடந்து வாங்க சொல்றாரு. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். என்ன கார்க்க பார்க்கணும் பாருங்கள. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பணும், அந்த ஏழை எளிய நிலையிலே தாழ்மை பான்மைக்கெல்லாம் மறையணும், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் என்ன தான்கிற மேட்டுமை, அகம்பாவம், செல்வ செருக்கு, அப்படிப்பட்ட நிலையெல்லாம் அடிச்சு ஒடிச்சு ஒரு தாழ்நிலையை பற்றி சமமாகணும். கோணலானவை, தவறான வாழ்க்கை வாழ்வதெல்லாம் மாறணும். இப்படி அவர் பிரசங்க பண்ணுகிற பொழுது எல்லா மக்களும் ஓடி வந்து கடவுளுக்கு அப்படியே திருமுழுக்கு படுகிறான் பார்க்கிறோம். என் அன்புக்குருகளே, நாட்களிலே தேடாத மக்கள், இறையரசை தேடாத மக்கள் அதிகம். அப்படி தேடி வந்து ஜெபிக்கிற மக்கள் உண்டு. ஆனாலும் கூட அர்த்தத்தோடு, உள்ளுணர்ந்து, தாகத்தோடு, வாஞ்சியோடு, பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய மக்களே கிடையவே. அதுக்கடுத்து பார்க்கும்போது அறிவிக்கிற மக்கள் மிக குறைவு. பார்க்கணும், அவர் அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறான்? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பட பண்ணும். சரி, அவரை விடுங்க. திருமுழுக்கு யோவான் அறிவிக்க. அடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வந்து அறிவிக்கிறார். விண்ணரசு நெருங்கிவிட்டு மத்தேயுவிலே 4ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம் பார்க்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அறிவிக்கிறார். விண் அரசு, கடவுளுடைய அரசு நெருங்கிவிட்டது என்று அறிவிக்கிறார். எல்லாரும் மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்க என்று அறிவிக்கிறார். எல்லாரும் மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்க, நற்செய்தியை நம்புங்க, நற்செய்தியை நம்புங்க, நற்செய்தியை நம்புங்க, நற்செய்தியை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்க என்று சொல்லி கொடுக்கிறார். அதை விடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அறிவிக்கிறதுல அப்படியே அந்த கண்டினியூ கொண்டு போறார். அந்த 4ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு போகும்போது 5ஆம் அதிகாரத்தினுடைய
மலைப்பிரசங்கத்துல அவர் சொல்ற கருத்தை பார்க்கணும். மலைப்பிரசங்கத்துல கொள்ளுகிற போது 5ஆம் அதிகாரத்துல 1-13 தான் மலைப்பிரசங்கம். தயவுசெய்து அப்புறமல் எப்பயே படிச்சிருப்பீங்க, மீண்டும் ஒரு முறை இந்த கருத்தோடு கூட உணர்ந்து நீங்க படிச்சு பாருங்க. மத்தேயுல 5ஆம் அதிகாரத்துல 1-13 மலைப்பொழிவு போட்டிருக்கு. அதுல 3வது வசனம் படிச்சு பாருங்க, என்ன சொல்லுது? ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏழை உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண் அரசு அவர்களுக்கு உரியது. விண் அரசு அவர்களுக்கு உரியது. பாருங்க, ஏழை உள்ளத்தோர், ஏழை உள்ளத்தோர், ஏழை உள்ளம், அதாவது எல்லாம் ஆண்டவர் தான் இல்லைங்களா? பணக்காரனுக்கு அது இருக்குல்ல, பணம் அது செய்ய முடியா, பணம் 10 செய்ய ஓடிட்டு இருப்பாரு. பணம் இல்லாத ஏழை என்ன சொல்ல, எல்லாம் ஆண்டவர் தான், ஆண்டவர் தான் நம்பியிருக்கிறேன், எல்லாம் ஆண்டவர் தான், ஆண்டவரையே நம்பியிருக்கிறேன் சொல்லுகிற அந்த ஏழை உள்ளம் தான் அவருக்கு முன்னர்ச்சி கொள்ளுன்னு சொல்லுகிறாங்க. பணம் இருக்கலாம், படிப்புக்கு எல்லாம் இருக்கலாம், ஆனாலும் சார்வது யாரையே? அவரை சாரணும். ஏழையரின் ஒரு எளிமையான உள்ளம் என்று நிலைத்தான். எளிமையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர் கடவுளுடைய விண்ணரசு அவருக்கு உரியதுன்னு சொல்லப்பட்டது. அது 10வது வசனம் படிப்பாங்க. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண் அரசு அவர்களுக்குரியது. விண் அரசு அவர்களுக்கு உரியது என்று சொல்லப்பட்டு, விண் அரசு அவர்களுக்கு உரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, விண் அரசு அவர்களுக்கு உரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் பொருட்டு, நீதி, நேர்மை, உண்மை, பரிசுத்தம், இப்படிப்பட்ட நிலையிலே யாரெல்லாம் கடந்து போகிறார்களோ, அதன் மித்தமாக யார் துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கு என்னது? நான் சொன்னேன், இது எதிரி கட்சி, பிசாசுடைய ஆட்சி, இது கடவுளுடைய ஆட்சி. இந்த ஆட்சியில் எல்லாமே என்ன தெரியுங்களா? நீதி, நேர்மை, பரிசுத்தமா இருக்கும். இந்த நிலையில பொல்லாத பிசாசு விட மாட்டான். எப்படியாவது பாவத்தை கொண்டு வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கும். இதனால மற்றவர்கள் வழியாக துன்பம் கொடுத்துடும். எனவே ஆண்டு சொல்கிறார், நீதியின் பொருட்டும், நேர்மையின் பொருட்டும், பரிசுத்தின் பொருட்டும் யாரெல்லாம் துன்பப்படுகளோ அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். இவன் வழியாக என் அன்புக்குறவுகளே, இதை சொல்லுகிற பொழுது முதலாவது பார்த்தோம், திருமுழுக்கு யோவான் அறிவித்தார், இயேசு அறிவித்து கொண்டு அடுத்தது கொண்டு வர்றாரு. யாரு இவரு? தன்னுடைய சீடர்கள் அனுப்புகிறார். மத்தேயுல பார்க்கிற பொழுது அவர் அனுப்புகிறார். மத்தேயுல 10ஆம் அதிகாரத்திலே அவர் அனுப்புகிறார். 10ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். 72 பேர்களை தேர்ந்தெடுத்தார். அதுல ஒரு 12 பேர் அப்படி அனுப்பிட்டு 12 பேரை தேர்ந்தெடுத்தார், அனுப்புகிற பொழுது அவர் சொல்றாரு, எல்லாம் மத்தேயுல 10ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை படித்து பாருங்கள். அப்படி திருத்தூதர்கள் செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று பறைசாற்றுங்கள். விண்ணரசு நெருங்கிவிட்டு மனம் திரும்பி நற்செய்தி நம்புக, விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று பறைசாற்றுங்கள். அதுக்கு முன்னாடி அந்த 7ஆம் வசனத்து கடைசி வசனம், அதுக்கு முன்னாடி வசனத்துல நீ பாப்பீங்களானால், பேய்களை ஓட்டுங்க, நோய்களை குணமாக்குங்க, அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க, அப்படிலாம் ஒவ்வொன்றா சொல்லி சொல்லிக்கின்றாரா. என் அன்புக்குறவுகளே, இயேசு ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார், நீ போயிட்டு பறைச்சாட்டு, ஒருவேளை அந்த நற்செய்தியை ஏற்கனாக்க ஓகே, ஏற்கனாக்க அங்கே தூசி காலை தள்ளி விட்டு வெளியே வந்துருன்னு சொல்லுவார். என்ன அர்த்தம்? கால் மிதிக்கின்ற தேசம் எல்லாம் என் ஆண்டவருக்கு சொந்தமாயிருக்கும். நீ எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கின்றாயோ அந்த இடமெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமாயிருக்கும் என்கிற ஒரு கருத்து தான் கொண்டு வருகிறார். பிரியமாக்களே, கால் மிதிக்கின்ற தேசம் எல்லாம் இருக்கும். இந்த நன்றிருக்கும் அன்று சீடர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்தெல்லாம் போய் பறைச்சாட்டினார்கள். இதை குறித்து நான் தொடர்ந்து அடுத்த நாளையும் பேச இருக்கிறேன், நீ கேட்கணும். என் அன்புக்குள்ளே அந்த அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் பறைச்சாட்டினார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்திருந்தார்கள். அன்றைக்கு அங்க சேர்ந்தல் எல்லாம் அங்கே அவருடைய ஆட்சி கடந்து வந்து என்று பார்க்கிறோம், அவருடைய ஆட்சி செயல்பட்டது என்று பார்க்கிறோம். பிரியமாக்களே, அறிவிக்கிறவர்களே என்று நான் பார்க்கிறோம். எங்க அறிவிப்பு இருக்கிறது? பெரிய பெரிய மீட்டிங்லாம் அரசியல் கட்சி, ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னாக்க, அரசியல் கட்சினாக்க எங்கள் ஆட்சி வரப்பட வேண்டும் என்று
நோட்டீஸ் அடிச்சுட்டு எங்களை கொடுக்குறாங்க. நிறைய பேனர் போஸ்டர்லாம் அடிச்சு போஸ்டர் போடுறாங்க. வர்றாங்க, பெரிய பெரிய மீட்டிங்லாம் போடுறாங்க. மீட்டிங் போட்டு ஆட்சி வர வேண்டும், ஆட்சி வர வேண்டும் என்று. கடவுளுடைய ஆட்சி வர வேண்டும் என்று யார் சொல்றது, அறிவிக்கிறது? பார்க்கணும். அதுக்கு நீங்க நான் ஒவ்வொருவரும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் கடந்து வரணும். அந்த இயேசு ஆண்டவர் 12 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பினார். விண்ணத்தை பற்றி அறிவிங்க, செய்யுங்க சொல்லி கொண்டு வரா. அங்கெல்லாம் காவடியை நடந்து வந்திருக்கு. ஒரு நிமிஷம் என் அன்புக்குரியவர்களே, அப்படியே கண்களை மூடலாம். தொடர்ந்து வருகின்ற கருத்தோடு கூட நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் கால் பிடிக்கின்றது எல்லாம் கடந்து வரணும். அவருடைய ஆட்சியின் காரியங்களை கடந்து வரணும். ஆளுகை தேட வேண்டும், செபிக்க வேண்டும். அறிவிப்பின் பாதிலே நாம் கடந்து வர வேண்டும். ஒப்பு கொடுக்கலாம். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஆமா ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு மேலும் ஜெபாவியை ஊற்றும் ஆண்டவரே. இந்த உலகிலே உம்முடைய ஆட்சி, இறை ஆட்சி வர வேண்டும் என்பது உமது விருப்பம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு ஜெப ஆவியை ஆண்டவரே தாரும் ஆண்டவரே. குடும்பத்திலே ஆண்டவரே உமது இறை ஆட்சி மலரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இறை ஆட்சி ஆண்டவரே மலர வேண்டும் என்பது ஆண்டவரே உமது திட்டத்தின்படியாக இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக எல்லா இல்லத்திலும் இறை ஆட்சி மலர வேண்டும் என்று ஆண்டவரே பறைசாற்றிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆட்சி மலரட்டும் ஆண்டவரே. அன்பும் அமைதியும் சமாதானம் ஆண்டவரே, நீதியும் ஆண்டவரே நிலைத்தோங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கணவன் மனைவி பிரிந்திருக்கிற குடும்பத்திலே ஆண்டவரே அமைதி உண்டாகட்டும் ஆண்டவரே. உமது இறையாட்சி மலரட்டும் ஆண்டவரே. கவலையினால், கண்ணீரினால், துன்பத்தினால், நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உமது அமைதியின் அரசு நிறுவப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதற்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உலகெங்கும் இருக்கிற எல்லா குடும்பத்திலும் ஆண்டவரே, இல்லத்திலும் உமது இறையாட்சி மலரட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது ஆட்சி ஆண்டவரே இந்த உலகத்திலே மலர்ந்து எல்லா தீயனுடைய ஆட்சிகளும் ஆண்டவரே கடந்து போகட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அமைதியும் நீதியும் அன்பும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் நிலவுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, thank you Jesus. ஆண்டவரே, இந்த வேளையிலே யாரெல்லாம் தாகத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நீர் அறிகிறீர். ஒரு சகோதரன் முழுமையாய் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறான். அவன் சகோதரன் மாத்திரமல்ல, அந்த குடும்பமே ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஊழியம் செய்யணும் என்று அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
கணவன் மனைவி 2 பசங்க உங்களுக்கு. இதான் கையை தூக்கி ஜெபம் பண்ணி ஆண்டவரை நாங்கள் உமக்காக ஊழியம் செய்யணும்னு அர்ப்பணித்துக்கிட்டு இருக்காங்க. கடவுள் அந்த குடும்பத்தை அபரிதமாய் ஆசீர்வதிக்கிறார். இயேசு சொன்னது போல அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை தொடர்ந்து கிருபையும் அருளும் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கட்டும். ஆமென். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டு உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.